அன்பார்ந்த மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை இந்த கணித பாடத்திற்கு வருக என வரவேற்கிறேன். எல்லா மாணவர்களும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லார் கையிலும் நோட்டு புஸ்தகத்தில் எடுத்துக்கிட்டீங்களா? சார் சொல்கிற பதிவுகளை எழுதி போடுறத நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கணும். என்ன மாணவர்களே, உங்களுக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? எல்லோரும் நல்லா கணக்கு செய்தீங்களா? எல்லோரும் வீட்டு பாடம் அனுப்பி விட்டீங்களா உங்கள் ஆசிரியருக்கு? சரி மாணவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, பங்கு வைத்தல் பாடத்தோட தொடர்ச்சி தான் மாணவர்களே. பங்கு வைக்கிறது எப்படின்னு சாரு கடந்த வகுப்பில் நான் சொல்லி கொடுத்தேன். பங்கு வைத்தல் என்றால் என்ன, அதாவது வகுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கூட்டத்தை ஒரே மாதிரியான சிறு சிறு கூட்டங்களாக பங்கு வைக்கக்கூடிய செயலை தான் நம்ம என்ன சொன்னோம், வகுத்தல் அப்படின்னு சொன்னோம். சரியா மாணவர்களே? நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. ஒரு கூட்டத்தை ஒரே மாதிரியான சிறு சிறு கூட்டங்களாக பங்கு வைக்கக்கூடிய செயல், அதைத்தான் நம்ம வகுத்தல் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து சார் கடந்த வகுப்புல இன்னொரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, மொத்த எண்ணிக்கையை கொடுத்திருந்தான். குழுக்களோட எண்ணிக்கை கொடுக்கும்போது மீதும் இன்னொரு காரியம், குழுக்களுக்கு எத்தனை கிடைச்சதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க. மொத்த எண்ணிக்கை வேணும் அப்படின்னு சொன்னா குழுக்களோட எண்ணிக்கையும் குழுக்களுக்கு கிடைத்ததையும் பெருக்குனா மொத்த எண்ணிக்கை கிடைக்கும். சரி, மொத்த எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க, குழுக்களோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னு வச்சுங்க. மொத்த எண்ணிக்கையை ஒரு குழுவிற்கு கிடைத்த எண்ணிக்கையால நம்ம வகுத்தோம்னா குழுக்களோட எண்ணிக்கை கிடைக்கும். சரி, அடுத்தது பாருங்க, குழுக்களுக்கு கிடைத்தது எவ்வளவு, ஒரு குழுவிற்கு கிடைத்தது எவ்வளவுன்னு கேட்டால் மொத்த எண்ணிக்கையை குழுக்களால் வகுக்கும் போது ஒரு குழுவிற்கு கிடைத்தது கிடைக்கும்னு கடந்த வகுப்புல சொன்னேன். சரியா மாணவர்களே? இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க்கு செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கணக்கு போகலாமா? 36 பக்கம் இருக்கக்கூடிய அந்த கணக்கை சார் வாசிக்கிறேன். 36 சரியான 7 பேனாவின் விலை 98 ரூபாய். ஒரு பேனாவின் விலை என்ன? நல்லா கவனிங்க மாணவர்களே. ஒரே மாதிரியான 7 பேனாக்களோட விலை 98 ரூபாய். ஒரு பேனாவின் விலை என்ன? இந்த கணக்கை நம்ம வாசிட்டோம். ரொம்ப எளிமையான கணக்கு மாணவர்களே. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேறொரு காரியத்தையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4ஆம் வகுப்பில் இந்த வகுத்தல் கணக்கு செய்திருக்கீங்க சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரிய கணக்கு, ஏற்கனவே நீங்கள் பழக்கப்பட்ட கணக்கு. வகுத்தல் ஆரம்பத்திலே 4ஆம் வகுப்புலேயே நம்ம தொடங்கி படிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரே மாதிரியான 7 பேனாக்களோட விலை எவ்வளவுனா 98 ரூபாய். அப்போ ஒரு பேனாவின் விலை நல்லா கவனிங்க மாணவர்களே. எப்படி செய்வதுன்னு பாருங்க. 7 பேனாக்களின் விலை ரூபாய்னா ரூபாய். சரிங்களா? அப்படி என்றால் ஒரு பேனாவின் விலை நல்லா கவனிக்கமானவர்கள். எளிமையா ஒண்ணுமில்ல. 7 பேனாவோட விலை 98 ரூபாய்னா அப்போ ஒரு பேனாவோட விலைக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த மொத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேனாக்களோட எண்ணிக்கையால் நம்ம வகுக்கும் போது ஒரு பேனாவோட விலை கிடைக்கும். இப்போ தான் நமக்கு நம்ம படித்த வகுத்தல் சூத்திரம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த 3 சூத்திரங்கள் படித்தோம்ல, அதை பாருங்கள். மொத்த எண்ணிக்கையை குழுக்களோட எண்ணிக்கைக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்கு, பேனாக்களின் எண்ணிக்கை. பாருங்கள், 98 நல்லா கவனிங்க, 7ஆல் நம்ம வகுக்கிறோம். 7ஆல் வகுக்கிறதுக்கு பாருங்கள், 98 வகுத்தல் 7 அப்படிங்கும்போது 7ஆல் வகுக்கணும். வகுத்தல் கவனிக்கும் போது ஸ்தானங்கள் கரெக்டாக எழுதணும் மாணவர்களே. மேலேருந்து கீழே எழுதக்கூடிய ஸ்தானங்கள் கரெக்டாக எழுதணும். இப்போ 98 நம்ம 7ஆல் வகுக்கும் போது முதல்ல 9 இருக்குது. 9 மட்டும் எடுத்துக்கிட்டு 9ல் எத்தனை 7 இருக்குன்னா 1 7. பாருங்க, 9ல் 7 போச்சுன்னா கழிக்கணும். 1 7ன்னு போச்சுன்னா மீத வச்சு பாருங்க, 9ல் 7 போச்சுன்னா 2. அடுத்து நீங்கள்
நேராக கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், ஸ்தானம் தப்பாமல் இது இறக்கணும். 8 28 28ல் எத்தனை 7 இருக்குன்னா 1 7 2 7 14 3 7 21 4 7 28. இப்போ 4 இப்போ 4 28 மேலே போடுற இதையும் பெருக்கும். 4 28 சரிங்களா. 8க்கு 8 0, 2க்கு 2 0, 1 0 போட்டால் போதும். இங்கே மீதி 0 ஈவு தான் நமக்கு வேணும் சரிங்களா. இப்போ எத்தனைனா 14 ரூபாய். நல்லா பாருங்க மாணவர்களே, ஒரே கேள்வி. இதை பாருங்க திருப்பி. 7 பேனாக்களின் ஒரே மாதிரியான 7 பேனாக்களின் விலை 98 ரூபாய். அப்போ ஒரு பேனாவின் விலை என்னன்னா 98 7ஆல் வகுத்துருக்கோம். 98 7ஆல் வகுக்கும் போது பாருங்க 9 எடுத்துக்கிட்டோம், 1 7 போட்டோம், மீத 2, 9ல் 7 போச்சுன்னா 2, 8 கீழே இருக்குன்னா 28ல் 7 எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 தடவை. இப்போ அந்த 4ஆல் பெருக்கும்போது 4 7 28. அப்போ மீதி 0. மீதி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஈவு எவ்வளோன்னா, ஈவுங்கிறது தான் இங்கே விடை. நல்லா கவனிங்க, இது மீதி, இது ஈவு. ஈவு தான் நமக்கு விடை மாணவர்களே. இப்போ 14 ரூபாய் சரியா. ஒரு பேனாவின் விலை எவ்வளவுனா 14 ரூபாய். மாணவர்களே, இந்த 36ஆம் பக்கம் இருக்கக்கூடிய 4வது கணக்கை வாசிக்கிறேன். எப்படி இந்த கணக்கை நம்ம போடலாம் அப்படின்னு பாருங்கள். கணக்கு வாசிக்கும் போது நீங்கள் எல்லோரும் கரெக்டாக அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறத கவனிக்கணும். நீங்களும் வாசிக்கணும் மாணவர்களே. வாசிக்கலாமா? சரி மாணவர்களே. ஒரு மைதானத்தில் சில ஆட்டோக்களும் சில கார்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எல்லா வாகனங்களிலும் 100 சக்கரங்கள் இருக்கின்றன என்று நந்து சொன்னான். 12 ஆட்டோக்கள் இருக்கின்றன என்று ரியாஸ் சொன்னான். எத்தனை கார்கள் அங்கே உள்ளன? நல்லா கவனிங்க மாணவர்களே. இந்த கணக்கை எப்படி செய்யறதுன்னா, கணக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும். 2 முறை வாசிக்கும் போது தான் நமக்கு கணக்கு புரிய முடியும். கணக்கு புரிஞ்சால் தான் செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் சரிங்களா. அந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா காரும் ஆட்டோவும் 2 மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த வாகனமும் இல்லை. கார் நிற்கிது, ஆட்டோ நிற்கிது. எல்லா கார்களும் எல்லா ஆட்டோக்களையும் சேர்த்து எத்தனை சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 100 சக்கரம் இருக்குதுன்னு நந்து சொல்லிட்டான். நந்து சொல்கிறேன், எண்ணி சொல்லிட்டான் 100 சக்கரம் இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே ரியாஸ் சொல்கிறான் 12 ஆட்டோக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ மீதி இருக்க சக்கரங்கள் எதோட சக்கரங்களாக இருக்கும்? அந்த கார்களோட சக்கரம். அப்போ கார் எத்தனைங்கிற கேள்வி சரியா பண்ணுங்க. இது எப்படி செய்யறதுன்னு பாருங்க. மொத்தம் நம்ம எத்தனை சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சக்கரங்கள் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 100 சக்கரம் இருக்கு மாணவர்களே. மொத்த சக்கரங்கள் 100. அப்போ ஒரு ஆட்டோவின் சக்கரம் எத்தனை? ஒரு ஆட்டோவோட சக்கரம் எத்தனைன்னா 3 சரிங்களா. ஒரு காரின் சக்கரம் 4. நல்லா கவனிக்க மாணவர்களே. ஒரு ஆட்டோவுக்கு 3 சக்கரம் இருக்குது, ஒரு காருக்கு 4 சக்கரம் இருக்குன்னு அது கரெக்டாக நமக்கு ஞாபகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கை செய்ய முடியும். மொத்த சக்கரம் 100ன்னு கொடுத்துட்டான். அப்போது ரியாஸ் அடுத்து ஒன்று சொல்கிறான் 12 ஆட்டோக்கள் இருந்துச்சுன்னா, ஒரு ஆட்டோவுக்கு 3 சக்கரம்னா 12 ஆட்டோக்களுக்கு எத்தனை? இப்போ 12 3ஆல் பெருக்கணும் சரிங்களா. ஒரு ஆட்டோவுக்கு 3 சக்கரம்னு சொன்னால் 12 ஆட்டோவுக்கு எத்தனை சக்கரம் சரிங்களா. நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டோவுக்கு 3 சக்கரம்னா 12 ஆட்டோவுக்கு எல்லாம் 12 3ஆல் பெருக்க கவனிங்க. 5 3 30, 11 3 33, 12 3 36. நமக்கு தெரியும் வாய்ப்பாடு 36 சக்கரங்கள். 36 சக்கரங்கள். ஆட்டோவுக்கு எத்தனை சக்கரங்கள்? 36 சக்கரங்கள். நல்லா கவனிக்க மாணவர்கள். அப்ப மீதம் உள்ள சக்கரங்கள் எத்தனை?
மொத்த சக்கரங்கள் 100. 100ல் ஆட்டோவோட சக்கரங்களை கழிச்சா நல்லா கவனிங்க. 100 சக்கரத்தில் 36 சக்கரத்தை கழிச்சா பாருங்கள், 100ல் 36 போச்சுன்னா 10ல் இங்கேருந்து 10 எடுக்கிறோம் 4, 9ல் 3 போச்சுன்னா 6. அப்போ 64 சக்கரம். நல்லா கவனிங்க மாணவர்களே, மீதம் இருக்கக்கூடிய சக்கரம் 64. சரிங்களா? ஒரு காருக்கு எத்தனை சக்கரம் நம்ம எழுதியிருக்கோம்? 4 சக்கரம்னு சொன்னால், அப்போ 4 சக்கரம் ஒரு காருக்கு வருதுன்னு சொன்னால் 64 சக்கரங்கள் எத்தனை கார்? கேள்வி நமக்கு நல்லா கரெக்டாக சொல்லணும் மாணவர்களே, கரெக்டாக கவனிக்கணும். 4 சக்கரங்களை கொண்டது ஒரு காருக்கு 4 சக்கரம்னா 64 சக்கர கொண்டங்களை கொண்டது எத்தனை காராக இருக்கும்? 64 சக்கரங்களை கொண்டது எத்தனை கார்? அப்போ இந்த 64 நம்ம என்ன செய்யணும்? 4ஆல் வகுக்கணும். நல்ல மாணவர்களை இங்கே கவனிங்க. மீதமுள்ள சக்கரங்கள் 100ல் 36 அந்த ஆட்டோக்களோட சக்கரங்களை கழிச்சா 64 சக்கரங்கள் மீதி இருக்கு. ஒரு காருக்கு 4 சக்கரங்கள் வருதுன்னா 64 சக்கரங்களுக்கு எத்தனை கார் வருதுன்னு கேள்வி. பாருங்க, 64 சக்கரங்களை கொண்டது எத்தனை கார்? அப்ப பாருங்க, 64 நம்ம எத்தனையால வகுக்கணும்? 4ஆல வகுக்கணும். பாருங்க மாணவர்களே, 64 நம்ம என்ன செய்ய போறோம்? 4ஆல வகுக்க போறோம். பாருங்க, 6 முதல்ல எடுத்துக்கிறோம். 6ல் எத்தனை நாள் இருக்குன்னா ஒரு நாள். நல்லா பாருங்க மாணவர்களே, ஒரு நாள் 4, 6ல் 4 போச்சுன்னா 2, இந்த 2 4 கீழே கொண்டு வரோம். பாருங்க 4, அப்போ 24 இருக்குது. 24 எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16, 5 நாங்க 20, 6 நாள் 24, 6. அப்போ பார்த்தீங்கன்னா 6 தடவை. அப்போ மீதம் 0, இங்கே ஈவு 64. அப்போ எத்தனை கார்கள் பார்த்தீங்கன்னா 16 கார்கள். மாணவர்களே நல்லா கவனிங்க, 64 சக்கரங்களை கொண்டது 16 கார்கள். 16 கார்கள். சரிங்களா? ஒரு 4 சக்கரம் கொண்டது ஒரு கார்னா அந்த 64 சக்கரங்களை கொண்டது எத்தனை கார்? 16 கார்கள். அப்போ அந்த மைதானத்தில் எத்தனை ஆட்டோக்கள் இருந்துச்சு? 12 ஆட்டோக்கள் அப்படின்னாச்சு. எத்தனை கார்கள் இருந்துச்சுன்னா 16 கார்கள் இருந்துச்சு. புரிஞ்சா மாணவர்களே? ரொம்ப எளிமையாக இருந்துச்சா மாணவர்களே? நம்ம பாடப்புஸ்தகத்தில் 36ஆம் பக்கம் இருக்கக்கூடிய எண் வித்தை அப்படிங்கிற அந்த கணக்கை நம்ம வாசித்துட்டு இப்போ அந்த கணக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? எல்லாரும் பாருங்க, அந்த கணக்கை சார் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க மாணவர்களே. எண் வித்தை: ஒரு 2 இலக்க எண்ணை மனதில் நினைக்கவும், அதிலிருந்து எண்ணின் இலக்கங்களின் தொகையை கழிக்கவும். இப்பொழுது கிடைத்த விடையை மனதில் நினைத்து எண்ணின் 10இன் இடமதிப்பு எண் கொண்டு வகுக்கவும். இப்போது கிடைத்த விடை 9 தானே. நல்லா கவனிங்க மாணவர்களே, இந்த கணக்கை நல்லா கவனிக்கணும். மனசில் ஒரு 2 இலக்க எண், எந்த 2 இலக்க எண்ணாக இருக்கும்? 2 இலக்க எண் எங்கே தொடங்குதுன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? எங்கே தொடங்குது எங்கே முடியுது? 2 இலக்க எண்ணுன்னா இது. நல்லா கவனிங்க மாணவர்களே, 2 இலக்க எண் எங்கே தொடங்குது? ஞாபகப்படுத்தி பாருங்க. எண் 1லிருந்து 9 வரைக்கும் ஓர் இலக்க எண். அப்போ எங்கே தொடங்குது 2 இலக்க எண்? 10 அப்படிங்கும்போது 2 இலக்க எண் தொடங்குது. சரிங்களா? அது எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 வரைக்கும் போகுது. 2 இலக்க எண்களில் மிகச்சிறிய எண் 10, மிகப்பெரிய எண் 99. சரிங்களா? இதில் எந்த நம்பரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 இலக்க எண்ணை மனதில் நினைத்து கொள்ளவும். சரிங்களா? பாருங்க, ஒரு 2 இலக்க எண்ணை மனதில் நினைத்து கொள்ளும். எதை எடுத்துக்கலாம்? சார் ஒரு நம்பர் எடுக்கிறேன். சார் பாருங்க 35. இது ஒரு 2 இலக்க எண். சார் நினைச்சிட்டேன். 2 இலக்க எண்ணை எடுத்து அதன் தொகை அப்போ இது ரெண்டையும் பாருங்க, தொகை என்ன இருக்குன்னா 3, 5 கூட்டினா என்ன வரும்? 8. இந்த தொகையை நான் என்ன செய்கிறேன்? இதில் கழிக்கணும். நல்லா கவனிங்க மாணவர்களே, இதிலிருந்து கழிக்கணும். கணக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும். அப்போ தான் இந்த எண் வித்தை, இது ஒரு நம்பர் மேஜிக். இதில் எவ்வளோ அருமையான கணக்கு நமக்கு. அதாவது எப்பயுமே பாருங்கள், விடுகதைகளும் புதிர் கணக்குகளும் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக
வச்சுருக்காங்க. சரிங்களா? இது ஒரு அந்த மாதிரியான ஒரு கணக்கு. நம்மளை உற்சாகப்படுத்தணும். இந்த பங்கு, அதாவது பங்கு வைத்தல் பாடத்தில் வகுத்தலில் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக வைத்திருக்க ஒரு கணக்கு. நம்ம செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கும் மாணவர்களே. பாருங்கள், ஒரு 2 இலக்க எண்ணை நினைத்து கொள்ளவும். அந்த 2 இலக்க எண்ணில் என்ன செய்யணும்னா தொகையை நீங்கள் அதிலிருந்து கழிக்கணும். அந்த எண்ணிலேருந்து கழிக்கிறோம். பாருங்கள், 35 சார் நினச்சிருக்கேன். அந்த தொகை எவ்வளவு? 8. அதை நான் என்ன செய்கிறேன்? கழிக்கிறேன். நல்லா பாருங்கள். இப்போது இந்த கழிச்சோம்னு பண்ணால் 5ல் 8 போகாது. 10, 15ல் 8 போச்சுன்னா 7. மீதம் பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த கழித்து வந்த எண்ணில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அப்போது அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த 10இன் இடமதிப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இது 1, இது 10. இந்த 10இன் இடமதிப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணால் நம்ம என்ன செய்யணும்? வகுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 27 நம்ம என்ன செய்கிறோம்? 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள் மாணவர்களே, இந்த 27 3ஆல் வகுத்தோம்னா 27ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? 4 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 2 சைட்லேயும் செய்யலாம். நீங்கள் இப்படி வகுக்கலாம். பாருங்கள், 9 3 27. சரிங்களா? விடை 9. இப்போ இது 1 10. நல்லா பாருங்கள், இது 1. சரிங்களா? இது 10. 10ஆல் இடமதிப்பில் இருக்க 3ஆல் சார் வகுத்திருக்கேன். வகுக்கும் போது நமக்கு விடை என்ன கிடைச்சிச்சுன்னா 9 கிடைச்சிச்சு. சரி, இது எல்லா எண்களுக்கும் சரியாக வருமா? இந்த 9 எல்லாத்துக்கும் விடையாக வருமா? இப்போ பாருங்கள், திருப்பி சார் ஒரு கணக்கு செய்கிறேன். இன்னொரு நம்பர் எடுக்கிறேன். பாருங்கள், 14. 2 இலக்க எண் எடுத்துகிட்டேன். 14. சரிங்களா? 10லேயே தொடங்குதுன்னு சொன்னேன் சார். சரியா? 2 இலக்க எண் 10லே தொடங்கு. 14 எடுத்துட்டேன். 14ஓட தொகை எவ்வளோவா இருக்கும்? 1 4 கூட்டினா எத்தனை வரும்? 5ஆல் கழிக்க போகிறேன். கழிச்சோம்னா பாருங்கள், 9 வருது. 10வது இடமதிப்பில் இருக்க எண் எது? நல்லா பாருங்கள், 1ஆல் வகுத்தோம்னா விடை 9. நீங்கள் எந்த 2 இலக்க எண் வேணாலும் எடுத்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு விடை சரியாக வரும். 9 தான் ஆன்சர் வரும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இதை 2 இலக்க எண்ணிற்கு பதிலாக ஒரு 3 இலக்க எண்ணை எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாசிக்கலாமா? கணக்கை வாசிச்சுட்டு நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பாருங்கள். 3 இலக்க எண்ணை நினைக்கவும், அதிலிருந்து எண்ணின் இலக்கங்களின் தொகையை கழிக்கவும். எண்ணின் இலக்கங்களின் தொகையை கழிக்கவும். இப்போது கிடைத்த விடையை 9ஆல் வகுக்கவும். ஈவு கிடைத்த எண்ணிலிருந்து நீங்கள் நினைத்த எண்ணின் 10ஆம் இடமதிப்பு கொண்டு கழிக்கவும். மனதில் நினைத்த எண்ணின் 100ஆம் இட இலக்கத்தால் வகுக்கவும். இப்போது கிடைத்த ஈவு 11 தானே. இப்போ விடை அவங்க 11 வரும்னு சொல்கிறாங்க. இது எப்படி வருங்கிறத நம்ம நல்லா செஞ்சு பார்க்கலாம் மாணவர்களே. இப்போ ஒரு 3 இலக்க எண்ணை எடுத்துக்கொண்டு இந்த கணக்கு எப்படி செய்யலாம்னு பாருங்கள். எண் வித்தையில் ஒரு 3 இலக்க எண் 123 சார் எடுத்திருக்கேன். 3 இலக்க எண். 3 இலக்க எண் எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு கூட நமக்கு ஒன்று ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நம்ம படித்ததை ஞாபகப்படுத்தணும். நம்ம எண்ணுலகம் பாடத்தில் படிச்சிருக்கோம். அதாவது 2 இலக்க எண் 10ல் தொடங்கி 99ல் முடியுது. 99க்கு அடுத்த எண் 100 அப்படிங்கிறது 3 இலக்க எண். 3 இலக்க சிறிய எண். சரிங்களா? இப்போ 3 இலக்க பெரிய எண் 999ல் தான் முடியும். சரிங்களா? இப்போ இந்த 100லேருந்து 999 வரைக்கும் எந்த எண்ணை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கேன் சார் பாருங்கள், 123ங்கிற ஒரு 3 இலக்க எண்ணை எடுத்திருக்கேன். இந்த 3 இலக்க எண்ணில் என்ன செய்யணும்னா அதோட தொகையை கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், 1 கூட்டல் 2 கூட்டல் 3 அதோட தொகை எப்படின்னு பாருங்கள். 3 3 6. 6 நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், கழிக்கணும். 6 கழிச்சோம்னா 3ல் 6 போகாது. 10 இங்கேருந்து ஒரு 10 எடுக்கிறோம். 10 எடுத்தால் 13ல் 6 போச்சுன்னா 7. இங்கே 1, இங்கே 1. இப்போ இந்த எண்ணெய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா 9ஆல் வகுக்கணும். கழித்த எண்ணெய் 9ஆல் வகுக்கணும். பாருங்கள் மாணவர்களே, இப்போ 9ஆல் 117. இதை நம்ம என்ன செய்கிறோம், 9ஆல் வகுக்கிறோம். 1 எடுத்துக்கிட்டால் 9ஆல் வகுக்க முடியாது. அப்போ 2 எடுக்கிறோம். 11 9ஆல் வகுத்தா 9 9. மீதம் பார்த்தீங்கன்னா 11ல் 9 வச்சுன்னா 2. இந்த 7 கீழே கொண்டு வரோம். சரிங்களா? 27ல் எத்தனை 9 இருக்குன்னா 3 9. பார்த்தீங்களா? 9 27 0. அப்போது இதை கழிக்கும்போது எவ்வளோ விடை வருதுன்னு பாருங்கள், 13. நல்லா பாருங்கள், இந்த 17 117 9ஆல் வகுக்கும்போது விடை என்ன வருதுன்னா 13. இப்போ இந்த கிடைத்த ஈவு இருக்குது பார்த்தீங்களா, வகுத்த ஈவுலேருந்து நம்ம வாசித்த அந்த கணக்கில் ஈவுலேருந்து இந்த நம்ம நினைத்த அந்த 3 இலக்க எண்ணின் 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய
இந்த 1 10 100 நல்லா கவனிங்க. 1 10 100. அப்போ இந்த 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 2ஆல் நம்ம என்ன செய்யணும்? 2ஐ கொண்டு இந்த எண்ணை கழிக்கணும். 13ல் 2 போச்சுன்னா மீதி 11. சரிங்களா? அடுத்ததாக என்ன செய்யணும்? இந்த 100ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்பரை கொண்டு இதை வகுக்கணும். அப்போ 11 எத்தனையால் வகுக்கணும்? 1ஆல் வகுக்கும் போது 11. பாருங்க மாணவர்களே, நல்லா கவனிங்க. திருப்பி பாருங்க. ஒரு 3 இலக்க எண்ணை கணக்கு வாசித்ததை திருப்பி பாருங்க. ஒரு 3 இலக்க எண்ணை மனதில் நினைக்கும். நினைச்சாச்சு. 123 நினைச்சிருக்கேன் சார். அதோட தொகையை கொண்டு அதை கழிக்கவும். தொகை எவ்வளவோ 6 வந்துச்சு. 6ஆல் கழிச்சிட்டேன் சார். சரி, இப்போ அதற்கடுத்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கிடைத்த அந்த எண்ணை 9ஆல் வகுக்க வேண்டும். 9ஆல் 117 பாருங்க. 9ஆல் வகுத்திருக்கேன். சரிங்களா? 9ஆல் வகுக்கும்போது எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 13 கிடைச்சிருக்கு. 9ஆல் வகுக்கும்போது பாருங்க. 11 9ஆல் வகுக்கும்போது பாருங்க 2 வந்துச்சு. அடுத்து 7 கீழே இருக்க 27 3. அப்போ 117 9ஆல் வகுக்கும்போது 13 விடை கிடைச்சிச்சு. அதுதான் ஈவு. அந்த ஈவை என்ன பண்ணணும்னா நம்ம நினைத்த அந்த எண்ணில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2ஐ கொண்டு என்ன செய்யணும்? 10ஆம் இடத்துல இங்கே 2 இருக்கு. 2ஆல் கழிக்கணும். கழிச்சோன்னே பாருங்க 11 கிடைச்சி. இப்போ இந்த மீண்டும் நினைத்த எண்ணில் இருக்கக்கூடிய 100ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எண்ணை கொண்டு வகுக்க வேண்டும். 100ஆம் இடத்துல 1 இருக்கு. 1ஆல் வகுத்தா 11. 1ஆல் வகுத்தோம்னா 11 தான் வரும். 1 கொண்டு போய் நீங்கள் எந்த நம்பரை வகுத்தாலும் அதே நம்பர் தான் வரும். பார்த்தீங்களா? 11 1ஆல் வகுக்கும்போது 11 வருது. விடை 11 மாணவர்களே. அவங்க கொடுத்த விடை. மாணவர்களே, நம்ம பாட புஸ்தகத்தில் 36ஆம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கு வாசிக்கலாம். மனக்கணக்காக செய்யவும். கணக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 108 நெல்லிக்காயை 4 பேருக்கு பங்கு வைக்க வேண்டும். முதலில் 100 நெல்லிக்காயை பங்கு வைத்தாலோ ஒரு நபருக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. மனக்கணக்காக செய்யணும்னு சொல்கிறாங்க. அதை மனக்கணக்குன்னா ரொம்ப எளிமையாக இப்படி செய்யலாம். சரிங்களா? டக்குன்னு பார்த்தோன்னே அந்த விடையை சொல்கிறது மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எத்தனை நெல்லிக்காய் இருக்குது? 108 நெல்லிக்காய். இதை எப்படி செய்யலாம்னு முதல்ல பாருங்கள். நெல்லிக்காய்களின் எண்ணிக்கை 108 நெல்லிக்காய் இருக்குது. சரிங்களா? இதை மனக்கணக்காக செய்யணும்னா ஏதாவது இல்லை எளிய வழி ஏதாவது இருக்கணும்ல மாணவர்களை. எளிய வழி என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு இப்போ எத்தனை பேருக்கு பங்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு பங்கு வைக்கணும். நல்லா பாருங்கள். 4 பேருக்கு 4 பேருக்கு பங்கு வைக்கணும். அப்போ இந்த 4இன் மடங்குகள் தான் நமக்கு வேணும். இந்த 4இன் மடங்குகளை இந்த நம்பரை பிரிச்சுட்டோம்னா இந்த கணக்கு மனப்பாடமாக சொல்ல முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு என்னன்னா 100 நெல்லிக்காயை 4 பேருக்கு பங்கு வச்சா எவ்வளோ வரும்? இப்போ 100 2 பேருக்கு பங்கு வச்சா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 50 50 வரும். சரிங்களா? அந்த 50 50 இன்னும் 2 பேருக்கு பங்கு வச்சா எவ்வளோ வரும்? இப்போ 4 பேருக்கு ஆச்சுங்களா? 50 2ஆக பிரித்தோம்னா 25. அப்போது இந்த 100 4 பேருக்கு பங்கு வைக்கும்போது எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 வரும். சரிங்களா? முதல்ல 100 4 பேருக்கு பங்கு வைத்தார். நான்கு பேருக்கு பாருங்க. 100 4 பேருக்கு பங்கு வச்சா நம்ம வகுத்து பார்த்துட்டோம். எவ்வளோ வரும்னா 25 வரும். சரிங்களா? 100 2 பேருக்கு பங்கு வச்சா 50 50 வரும். அந்த 2 பேருக்கு திருப்பி பங்கு வைக்கும்போது 25 25 வரும். சரி, அடுத்து பாருங்க. 8 4 பேருக்கு பங்கு வச்சா 2. அப்போ பாருங்க 25 கூட்டல் 2 அப்போ எவ்வளோ வரும்னா 27. அப்போ ஒரு நபருக்கு கிடைக்கும் நெல்லிக்காய்கள் எத்தனை கிடைக்கும்? 27. நல்லா கவனிக்க மாணவர்களே. இதை எளிமையாக செய்கிறதுக்கு கிடைக்கும்
சரிங்களா? பாருங்க மாணவர்களே, ஒரு நபருக்கு கிடைக்கும் நெல்லிக்காய்கள் 27. சரியா? நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ இதை மனக்கணக்காக சொல்கிறது நம்ம மைண்ட்லேயே யோசிக்கலாம். எப்படின்னா, முதல்ல 100 பேருக்கு பங்கு வைக்க, 100 2ஆக பிரித்தா 2 பேருக்கு பிரித்தா 50 50, அது திருப்பி 2 பேருக்கு பிரித்தோம்னா 25 25. அப்போ 8 வந்து 4 பேருக்கு பிரித்தா 2, அப்போ 25 கூட்டல் 2 27. சரியா மாணவர்களே? இதே மாதிரி நம்ம வேற ஒரு கணக்கு போட போகிறோம். மாணவர்களே, 37ஆம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கணக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. 168 ரூபாயை 8 பேருக்கு பங்கு வைத்தால் ஒவ்வொருவருக்கும் எத்தனை ரூபாய் கிடைக்கும்? மாணவர்களே நல்லா கவனிங்க. இது மனக்கணக்காக சொல்லணும் அப்படி, அதாவது மனக்கணக்குனா ரொம்ப சீக்கிரம் சொல்கிறதுக்காண்டி சொன்ன கணக்கு. 168 ரூபாயை எத்தனை பேருக்கு பங்கு வைக்கணுமா? 8 பேருக்கு பங்கு வைக்கணும். இதை எப்படி எளிமையாக நம்ம செய்கிறதுன்னு பாருங்கள். நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ 168 எத்தனை பேர்த்துக்கு பங்கு வைக்கணும்? 8 பேருக்கு பங்கு வைக்கணும். அப்போ எப்பயுமே வந்து எளிமையாக செய்கிறதுக்கு என்னென்னா, இந்த மொத்த எண்ணிக்கையை நீங்கள் என்ன செய்யணும்? பிரிச்சுக்கணும். அப்போதான் உங்களுக்கு எளிமையாக வகுக்க முடியும். சரிங்களா? இப்போ இங்கே 168ங்கிறத நான் 8ஆல் பங்கு வைக்கிறதுனால 8இன் மடங்குகளாக நான் பிரிக்க போகிறேன். அப்போது முதல்ல பாருங்கள், 1ஆம் ஸ்தானத்தில் 8 இருக்குது, 8 பிரிக்கிறேன். 160 கூட்டல் 8, இதை என்ன செய்யணும்? நம்ம 8ஆல் பங்கு வைக்கணும். மாணவர்கள் நல்லா கவனிங்க. இந்த 8ங்கிறதும் 8இன் மடங்கு, 16ல் 160ங்கிறது 8இன் மடங்கு, 8னோட 16ங்கிறது 2 மடங்கு. அப்போ 0 சேர்த்தனா 20 மடங்கு. சரியா மாணவர்களே? அப்போ இங்கே 1 மடங்காகவும் இங்கே 20 மடங்காகவும் பிரிச்சுட்டேன். சரிங்களா? அதாவது வகுக்க வேண்டிய எண், அதாவது எத்தனை பேர்த்துக்கு பங்கு வைக்கணுமோ அத்தனை எண்களோட மடங்குகளை நம்ம பிரிச்சுட்டோம்னா கணக்கு செய்வது எளிது. இதை தான் மனக்கணக்கு மாதிரி ஸ்பீடாக சொல்ல முடியும். இப்போது இங்கே 1ஆகவும் இங்கே 20 மடங்காகவும் பிரிச்சுட்டேன். இந்த 21 மடங்கு மொத்தம். அப்போ இந்த 8ஆல் வகுக்கிற முதல்ல பாருங்கள், 160 8ஆல் வகுக்க போகிறேன். 1ஆல் வகுக்கிறேன் கூட்டல், அடுத்து பாருங்கள் 8 8ஆல் வகுக்க போகிறேன். பாருங்க மாணவர்களே, 8 8ஆல் வகுக்க போகிறேன். பார்த்தீங்களா? ஓகே. 168ல் எத்தனை இருக்குன்னா, 16ல் 160ல் 8 எத்தனை இருக்குன்னா பாருங்கள், 2 8 16. அப்போ 20 தடவை 0 போட்டுட்டேன். கூட்டல் 8ல் 1 தடவை, அப்போது 21. அப்போது இந்த 168 ரூபாயை எத்தனை பேருக்கு பங்கு வைக்கலாம்னா, 168 ரூபாயை எத்தனை பேருக்கு? 21 பேருக்கு பங்கு வைக்கலாம். நல்லா கவனிங்க மாணவர்களே. திருப்பி ஒரு தடவை பாருங்க. இந்த கணக்கை எப்படி எளிமையாக செய்யலாம்? 168 8ஆல் பங்கு வைக்கணும். நான் 168 8இன் மடங்காக பிரிச்சுட்டேன். அதாவது 8ஆகவும் 160ஆகவும் பிரிச்சுட்டேன். இந்த 160 8ஆல் பங்கு வைக்க போகிறேன். வெறும் 8 தனியாக பங்கு வைக்க போகிறேன். 160ல் எத்தனை 8 இருக்குன்னா 20 8 இருக்குது. 8ல் 1 8 இருக்குது. அப்போ 21 8. அப்போ 168 ரூபாயை எத்தனை பேர்த்துக்கு பங்கு வைக்க முடியும்னா 21 பேருக்கு பங்கு வைக்கலாம். சரியா மாணவர்களே? மாணவர்களே நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த கணக்குகளை ஒன்று திருப்பி பாருங்கள். மாணவர்களே, முதல்ல சக்கரங்களோட கணக்குக்கு முன்னாடி பேனாவோட கணக்கு பார்த்தோம். 7 பேனாக்களோட விலை பார்த்தோம். அதில் மொத்தம் 5 கணக்கு இருக்குது மாணவர்களே. அந்த 5 கணக்கில் சாரு பேனாக்களின் விலையும் சக்கரங்களோட எண்ணிக்கை கணக்கு 2 கணக்கு செஞ்சுட்டேன். மீதம் இருக்கக்கூடிய 3 கணக்கு உங்கள் வகுப்பாசிரியருக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க மாணவர்களே. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக 37ஆம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மனக்கணக்காக செய்யல மொத்தம் 4 கணக்கு இருக்குது மாணவர்களே. அது 4ல் ஒரு கணக்கு சார் செஞ்சுட்டு மீதமுள்ள 3 கணக்கை நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியர் கணித ஆசிரியருக்கு எழுதி அனுப்புங்க மாணவர்களே. இன்றைக்கி எல்லா பாடமும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா மாணவர்களே? நீங்கள் உங்கள் வீட்டு பாடம் செய்கிறதுல தான் இருக்குது மாணவர்களே. புரிந்தது அப்படின்னா ஆசிரியர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பேன். வீட்டு பாடங்களை எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க மாணவர்களே. நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாங்களா?